ஒரு எவ்வளோ பெரிய நூற்றாண்டு காலம் காணக்கூடிய ஒரு அதிமுக இன்னைக்கு டோட்டலாக கட்சி என்பது இல்லாத ஒரு நிலைப்பாடு உருவாகி போச்சுங்க இன்னைக்கு. அப்போ யார் காரணம்? அதிமுகவுடைய அழிவுக்கும் பேரழிவுக்கும் இவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கும் அந்த நான் வளர்த்த கட்சி இவ்வளோ மோசமாக ஆக்கிட்டாங்களே, ஜெயலலிதாவுடைய ஆத்மா தான் இவங்களை போட்டு விரட்டி நிம்மதி இல்லாமல் ஆக்கக்கூடிய காரணம். உண்மையிலே சொல்கிறேன், திமுக எதிர்கட்சிக்கு பெட்டர், ரூலிங் பார்ட்டி வந்தால் ஒஸ்ட்டு அண்ட் வெஸ்ட்டு. இனி வரக்கூடிய தேர்தல் எதுவாக இருந்தாலும் 3 தலைவர்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில். ஒன்று விஜய், உதயநிதி, அண்ணாமலை. இந்த 3 தலைவருடைய பயணத்தை வச்சு தான் தமிழ்நாடு அரசியல் இனிமேல் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. தவேக என்னுடைய அந்த சித்தாந்தத்தை கொஞ்ச நாளுக்கு பாஜக எந்த தொந்தரவும் பண்ணாது. காரணம் என்றால் அவங்க ஆட்சி கண்டினியூ இருக்கட்டும் அவங்க டெல்லி பிஜேபி விரும்புது. அதனால் கண்டிப்பாக பாஜக அரசுக்கு எதிராக தவேக ஒருபோதும் செயல்படாது. அண்ணாமலை கேட்கக்கூடிய டேட் ஆஃப் அந்த தகவலுக்கு திமுகவே தடுமாறுச்சு. தவேக கட்சியை ஏமாத்திரம் சொல்லுங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல விஷயங்கள் தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து கவனிச்சுட்டு பேசிட்டு வரீங்க. அதிமுகவினுடைய நிலைமை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருமே ஒரு பரிதாபமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணுற முடியாது. அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க, சில பேர் தவேகாவுக்கு ஆதரவு தராங்க. இருந்தாலும் அதிமுக மீதான சமீபகால விமர்சனங்கள் அப்படிங்கிறது அழிந்து வருகிறதா அதிமுக, ரொம்ப பெரிய வார்த்தை, கவனமாக தான் பயன்படுத்துகிறேன். ஆனால் அழிந்து வருகிறதா அதிமுக அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சு. சார், என்ன நடக்குது? நீங்கள் சொல்கிற வார்த்தை உண்மையான மேட்டு தான். கரைந்து வருகின்றது. அழிந்தும் கரைந்து பெரிய வித்தியாசம் கிடையாது. கரைந்து வருகின்றது, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் கரைந்து வருது. ஜல்லியாக பேத்துட்டு போகிறாங்க. ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, நான் மறைந்தாலும் 100 ஆண்டு காலம் இருக்குன்னு சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு சசிகலா அம்மா அவங்க சிறை தண்டனத்துக்காக ஒரு எடப்பாடியை நம்பி சீட் கொடுத்தாங்க. ஓபிஎஸ் எப்படி 3 முறை சிஎம் இருந்தார், கேட்கும்போது திரும்ப கொடுத்தாங்க. அதே மாதிரி நமக்கு நம்பிக்கை இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் சசிகலா அம்மா கொடுத்தது. சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனவர்னா 7 நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எடப்பாடி தலைமையில் மொத்த மந்திரி சபை சார்ந்து இனிமேல் சசிகலா தேவையில்லை, நமக்கு நாமளே கொள்ளை அடிப்போம் ஐயா, தமிழ்நாட்டுடைய நீர் நிலம் அத்தனையும் கொள்ளை அடித்து மொத்தம் சுவாகா பண்ணிடுவோம், எங்கே வேணும் பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு நாசம் பண்ணி நிர்வாகத்தை. அதனால் அதிமுகவில் எடப்பாடி தலைமையில் இருக்கிற மந்திரிகள் அத்தனை பேரும், மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் என்ன பண்ணாங்கன்னா, திமுகவில் எதிர்கட்சிக்கும் பங்கு கொடுப்பா, அவன் நம்மளை எடுத்து போராட்டம் பண்ணக்கூடாதுப்பா, கட்சிக்காரனை எப்படியும் ஒழிஞ்சு போட்டுன்னு வச்சுட்டாங்க. கட்சிக்காரனையும் கோட்டை விட்டாங்க. எல்லாம் கோட்டை விடும்போது இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி திமுக அப்படி பயன்படுத்திருக்க இந்த இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா, இனிமேல் சசிகலா நமக்கு தேவையில்லை, நாம் இனிமேல் அந்த அம்மா வந்தால் கணக்கு கேட்பாங்க, கணக்கு கேட்டால் நம்மளை பிடிச்சி பின்னி பெடல் எடுத்துருவாங்க, வேண்டாம், நேற்று வரையும் குடிஞ்சு நின்னோம், இப்போ நம்மெல்லாம் நிமிந்தாச்சு, இனிமேல் நமக்கு நீ யாரோ நான் யாரோ என்ற நிலைப்பாடுறதுனால தான் 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்ற பிறகு தமிழ்நாடு பார்டரில் வரும்போது, ஓசூர்லும் தமிழ்நாடு பார்டரில் வரும்போது அதிமுக கொடி வைக்கக்கூடாது, அப்படி வச்சிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்னு அன்னைக்குள்ள டிஜிபி இந்த நேரம் இல்லையா சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய துரோகங்க, எவ்வளோ பெரிய. அப்போ அந்த அம்மா, அதாவது ஜெயலலிதாவை விட சசிகலா அம்மா தான் பியூர்லி மைண்ட் டெக்னிக்கல். காரணம்னா 2011 விஜயகாந்த் கூட்டணிக்கு வர்றதுக்கு சசிகலா அம்மா தான் காரணம். ரைட்டு கம்யூனிஸ்ட் லெஃப்ட் கம்யூனிஸ்ட் ஏடிஎம்கில் கூட்டணி வரைக்கும் சசிகலா அம்மா தான் காரணம். ஆட்சியில் வர்றதுக்கும் சசிகலா அம்மா தான் காரணம். இப்படிலாம் இருந்து அந்த அம்மாவை காலை விழுந்து தொட்டு கும்பிட்டு மந்திரி சுகங்களாம் அனுபவிச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த அம்மா சொந்த மாநிலத்தில் சிறை தண்டனை பெற்று வருகின்ற போது கட்சி கொடி கூட நீ நாட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய துரோகம் அந்த அம்மா இன்றைக்கி வார்த்தை திறக்காம காரணம் தெரியுமா? ஏன் தெரியுமா வார்த்தை திறக்கல? மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் டிரான்ஸ்ஃபருக்கு காசு, டெண்டரில் காசு, இப்படி பல வகையான பணங்கள் பொருளும். அப்போ வகையான பணங்கள் பொருளாக கூடியும் போது 3 விதமான கலெக்ஷன் பண்ணுவாங்க. அதில் டெண்டரில் மட்டும் 40 ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 40 ஃபண்டில் வந்து மந்திரி வாங்கிடுவாங்க. மீதெல்லாம் அந்த எந்த கட்சியோ அந்த கட்சியுடைய முதலமைச்சர் எங்கே கொண்டு வைக்க சொல்கிறாங்களோ கொடநாட்டில் வைக்கலாம், எங்கேயா கொண்டு வைக்கலாம். எல்லா ஆட்சியிலையும் திமுக ஆட்சியாக எல்லா ஆட்சியிலும் கொண்டு வந்து
அதில் பல கண்டெய்னர் லாரி பணம்லாம் பண்ணாரி வழியாக போச்சு, அங்கே போச்சு இங்கே போச்சு, உங்களுக்கே தெரியும், பேப்பர்லலாம் வந்தது இதெல்லாம் வேலுமணிக்கு தெரியும். ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த கொடநாட்டினுடைய அத்தனை விவகாரங்களும் வேலுமணிக்கும் தெரியும், தங்கமணிக்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும், சசிகலா அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் இதில் என்னென்னா யாரும் ரகசியத்தை வெளியே சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருட போகிறான், ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் திருட போகிறான், 500 சவரன் நகை எடுத்துட்டான். அந்த வீட்டு ஓனரை எப்படி கொடுப்பான்னா 50 சவரன் நகை தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஓகே, ஏன்னா 500 சவரன் உனக்கு பணம் எப்படி வந்து கேட்பான்ல, எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சிசிடிவி கேமரா வச்சு அது ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது இந்த அம்மாட்ட கட்சியை கொடுத்துருந்தாருன்னா, ஜெயலலிதா அம்மா சசிகலா அம்மா வெளியில் வந்தாங்கல்ல, வந்த எடப்பாடி அம்மா இந்தாங்கம்மா கட்சியை வச்சுடுங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் திமுக என்ற கட்சியை ஆட்சிக்கு வந்திருக்காது. தாவேக என்ற கட்சியை தொடங்கியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய தைரியசாலியும் திறமைசாலியுமான சசிகலா அம்மையார் வேண்டாம் என்று சொன்ன காரணம் எல்லாம் திமுகவும் எடப்பாடி ஒரு அனுபவப்பட்டாங்க. அந்த காரணத்தில் சசிகலா அம்மாவை கிட்டச்சாமல் கட்சி காலி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு கட்சி நாசம் ஆகி இன்றைக்கி இந்த வடிவேலு இளநீ வியாபாரம் பண்ணி கவுண்டர் பண்ணி செந்தில் இளநீ வியாபாரம் பண்ணி தையெல்லாம் தள்ளிட்டு போகிறது மாதிரி திமுக ஒரு சேரில் நீ இங்கே வாணும் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு டீம் எல்லாம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது, இல்லை நமக்கு பதவி கிடைக்கும்னு தாவேக்கெல்லாம் போடுறாங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய 100 ஆண்டு காலம் காணக்கூடிய ஒரு அதிமுக இன்றைக்கி டோட்டலாக கட்சி என்பது இல்லாத ஒரு நிலைப்பாடு உருவாகி போச்சுங்க இன்றைக்கி. அப்போ யார் காரணம்? ஆசை இருக்க வேண்டியதான். ஆனால் இவ்வளோ மோசமான ஆசைலாம் கூடாதுங்க. இன்றைக்கி கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த கட்சி ஜெயலலிதா அம்மாவுடைய ஆத்மா தான் இன்றைக்கி இந்த பாடுபடுத்துதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், அதிமுகவுடைய அழிவுக்கும் பேரழிவுக்கும் இவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கும் நான் வளர்த்த கட்சி இவ்வளோ மோசமாக ஆக்கிட்டாங்களே என்பதை பார்த்தீங்களே. ஆனால் ஜெயலலிதாவுடைய ஆத்மா தான் இவங்கள போட்டு விரட்டி நிம்மதி இல்லாமல் ஆக்கக்கூடிய காரணம். உண்மையிலே சொல்கிறேன், ஜெயலலிதாவுடைய ஆத்மா தான் இதெல்லாம் காரணம். அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை இருக்குது. ஸோ அதிமுக எதிர்காலம் என்பது இல்லை. திமுக தங்களை தக்க வைப்பதற்காக எதிர்கட்சின்னு பார்த்தீங்கன்னா திமுக பெஸ்ட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டம் ஏதாவது பிரச்சனைகள்னா திமுக எதிர்கட்சிக்கு பெட்டர். ரூலிங் பார்ட்டி வந்தால் ஒஸ்ட்டு அண்ட் வெஸ்ட்டு. ஆப்போசிஷன் லீடர் இருக்கிறது மட்டும்தான் அவங்க பெஸ்ட்டாக இருக்கிறாங்க சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி. ஆகவே இன்றைக்கி தாவேக்கு ஆட்சி வந்தனால இளம் தலைமுறைலாம் தாவேக்கா நோக்கி போகிறனால திமுக தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைக்கிறதுக்காக தான் எல்லா கட்சியிலும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு செட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் என்ன செட்டிங் பண்ணாலும் இளைய தலைமுறையுடைய மைண்ட் செட்டப்பு தாவேக்காவுடைய டைவப்பில் தான் இருக்குது. இனி வரக்கூடிய தேர்தல் எதுவாக இருந்தாலும் 3 தலைவர்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில். ஒன்று விஜய், உதயநிதி, அண்ணாமலை. இந்த 3 தலைவருடைய பயணத்தை வச்சு தான் தமிழ்நாடு அரசியல் இனிமேல் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அதிமுக இனிமேல் எதிர்காலம் இல்லை. அவர்களே, அதாவது உப்பத்தினா தண்ணி கொடுக்குற மாதிரி இவங்களே கொள்ளையடிச்சாங்க, இவங்களுக்குள்ளே சண்டை போடுறாங்க, இப்போ இவங்களுக்குள்ளே பிரிஞ்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லிங்க, கட்சியே இல்லை. இன்றைக்கி நீங்கள் இன்னும் நிறைய பேர் போகிறாங்க சார், ஏகப்பட்ட பேர் போகிறாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? காரணம், நீ என்னைக்காவது ஒரு கட்சிக்காரங்கள் தன் சொந்த கட்சிக்கு வேலுமணியே சொல்கிறாரு, 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையை தயாரித்து எங்கள்கிட்ட கொடுக்கல, எல்லாமே கேபி முனுசாமி, இது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மகன், அப்புறம் அவருக்கு பிஏ இளங்கோவன் தான் பண்ணாங்க. ஸோ கட்சி கதம் என்ற நிலைப்பாடு உருவாகி போச்சு. இன்னும் 2 நாள் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கேடி பச்சைமாலு நாளைக்கு தாவேக்கலை இணைகிறாரு. இப்போ இப்படி போனால் என்ன அர்த்தம்னு சொல்லுங்க? கட்சியே இல்லையா சார் உங்களுக்கு? ஒரு டெல்லி என்ன சார் பார்த்துட்டு இருக்கு? ஏன்னா ஒவ்வொரு முறை அதிமுகவில் பிரச்சனை வரப்போ டெல்லி கிளம்பி போவாங்க தலைவர்கள், பேசிட்டு வருவாங்க, திருப்பி இங்கே ஒரு காமான ஒரு நிலை வரும். ஆனால் இப்போ டெல்லி அதிமுகவை பற்றி என்ன நினைக்குது? டெல்லியை பொறுத்தவரையிலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா அவர்கள் 3 நாள் முகாம் போட்டு டிடிவி தினகரன் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரு. எங்கள் கூட நாங்கள் பார்த்துக்கிட்டோம், 35 சீட்டு மொத்தமாக கூட நான் பார்த்துக்கிட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடியுடைய பிடிவாதம் என்னவென்றால், அந்த கட்சியினுடைய எடப்பாடி சசிகலா டிடிவி தினகரன் வேண்டாம், அதனால் வேண்டாம், நமக்குள்ளே கூட்டணி வச்சு கொடுன்னு காலி பண்ணாங்க, எல்லாம் தோல்வி கண்டாங்க. ஸோ அதனால் டெல்லியில் என்னென்னா, டெல்லியில் அதிமுக கோபம் எப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதான கட்சியான அதிமுக, பிஜேபி வலதுகாரமாக இருக்கக்கூடிய அதிமுக தான் நிறையா இருந்தது. ஆனால் திமுக கொடுத்த அசைன்மெண்ட்டில், நீ ஏதாவது ஏடிஎம்கில் பிஜேபியில் கூட்டணி வச்சுருந்தியாங்களா, கொடநாட்டு மெட்ட கிளறி வெளியே விட்டுருவேன், அப்பெல்லாம் மெட்ட கிளறி வெளியே விட்டுருவேன், ஆச்சரித்த ஊழலையும் வெளியே விட்டுருவேன் சொல்லி பயந்து போய் மதவாத சக்தி பாஜகவுடன் இனி நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு எடப்பாடி வெளியே வந்தாரா இல்லையா? வெளியே வந்து என்ன சாதிச்சா? ஸோ கோலி முட்டை தான் நீங்கள் வாங்கினீங்க.
இதெல்லாம் டெல்லிக்காரங்களுக்கு மைண்டில் கோபம் இருக்குமா இருக்காதா? ஸோ அவங்களும் காலம் வரும்போது காத்திரு எப்படி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய காவி சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்து இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த நாடு எல்லா மதங்களும் இருந்தாலும் இந்த நாடு ஒரு பக்குவமான நாடு, ஒரு எக்குக்கூட்டன் நாடு. இந்த நாடு பொருளாதார மதங்கள் என்னவா நாட்டுக்குள் பிரிவினை கூடாது என்பதை மிகப்பெரிய யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு போகிறாங்க. நிறைய திட்டங்கள் நடைமுறை கொண்டாடுறாங்க. இதுக்கு நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆகணும், சட்டமன்றத்தில் மேலே 2 சபையிலும் பாஸ் ஆகணும். அதுக்காக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா 70 எம்எல்ஏக்களில் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை எல்லாருமே பிஜேபியில் வந்துட்டாங்கன்னா இதுக்கு மேலே என்ன ஆகணும்? அப்படிப்பட்ட நிலையில் வந்து திமுகவை ஷேக் பண்ணுறதும் பெரிய விஷயம் கிடையாது. சரி, நமக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு மேலே எதுக்கு கொண்டு செலுத்தணும்? நம்ம வேலையை பார்ப்போம். நாடு முழுவதும் காவி சாம்ராஜ்யமும் ஒரு சனாதன சிந்தனையும் உருவாக்கக்கூடிய வல்லமை பாஜக ஏற்படுத்தி கொண்டது. இந்த சூழ்நிலையில் அதிமுக போய்ட்டு அவங்களுக்கு இனிமேல் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கே இருக்குது? ஒன்றுமே இல்லையே. எங்கள் கம்பெனியாக காரியம் ஃபீல் பண்ண வேண்டியதோ சரி பண்ண வேண்டியதோ அவங்க வேலையை அவங்க இனிமேல் போய் பிஜேபி தலையிடாது. இனிமேல் அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்க தலையிட்டாங்க. சசிகலாலாம் ஒன்று சேர்க்க பார்த்தாங்க. சசிகலாலாம் ஒன்று சேர்னா எடப்பாடியுடைய சித்தாந்தமும் எடப்பாடிய பிடிவாதமும் தேவையில்லாமல் அவர் இதனால் இன்னைக்கு கம்பெனி காலியாகி போச்சு. இனி நீங்கள் சொல்கிறத பார்த்து எப்படின்னா கவுண்டமணிக்கு பொண்ணு பார்ப்பாங்க. இவனை ஒருத்தன் இந்த ஆளை ஏமாற்றி குடும்ப கட்டை பண்ணி கொண்டு விட்டுட்டு போயிடுவான். என்னடா சும்மா சுற்றிட்டு இருக்கிறே, இப்போ தாண்டா உன்னை வீட்டில் பொண்ணு வீட்டிலேருந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கவுண்டமணி இனி பொண்ணு பார்த்தா என்ன, பார்க்காத போனா என்ன? அது மாதிரி கவுண்டமணிக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு பொண்ணு பார்த்த கதை மாதிரி இனிமேல் அதிமுக வந்தா என்ன, வராத பண்ண கம்பெனிலே இல்லை, சட்டியிலே இல்லை, என் அகப்பையில் எங்கே வரும்? ஸோ அதனால் இனிமேல் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக போய்ட்டு அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது நிலைப்பாடு. டிவிக்கு மீதான டெல்லியினுடைய பார்வை எப்படி இருக்காது இன்னைக்கு தமிழகத்து? ஏன்னா விஜய் அவர்கள் சமீபத்தில் போய் சந்திச்சுட்டு வந்தார், டெல்லி போயிருந்தார், நிதி ஆயோக் மீட்டிங்கில் கலந்துட்டு இருந்தார். அவங்களுக்கு தாவேகா தமிழக அரசியல் களத்தில் பார்த்து தாவேகா டெல்லி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை கிருஷ்ணர் கண்ணன் பிறக்கின்ற போது அங்கே அரண்மனையிலே தொட்டில் வைத்து கண்ணன் பிறந்தான் ஒரு கண்ணன் பிறந்தான் மனக்கவலைகள் மறைந்ததம்மா, மன்னன் பிறந்தான் மன்னம் பிறந்தான் மனக்கவலைகள் மறைந்ததம்மா என்பது போல பிஜேபியுடைய இலக்கு கழகம் இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும் என்று 10 ஆண்டு கால இலக்கு. அந்த 10 ஆண்டு கால இலக்கை விஜய் நிறைவேற்றி கொண்டார் என்றால், செய்தார் என்றால், இதை விட பிஜேபிக்கு என்ன தேவை? இவங்களிலும் ஒரு கழகம் இருக்கே சார், தமிழக வெற்றி கழகம்னு. இப்போ தானே குழந்தை பிறந்திருக்கு. பிறந்த உடனே பிள்ளை இப்போ வந்து சட்டமன்றத்திலே உட்காந்தாச்சுல்ல. அப்போ இனிமேல் இந்த பிள்ளையை நம்ம திட்டக்கூடாது இல்லையா? பிள்ளையை கூப்பிட்டு டெல்லியில் கூப்பிட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, இங்கே பாரு, நீ காங்கிரஸை கூட்டணி வச்சுருக்க, ரைட்டு, ஓகே, எங்களை நீங்கள் எதுவும் தேவையில்ல பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லா திட்டங்களையும் மத்திய அரசுடைய அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளையும் நாங்கள் கரெக்டாக கொடுப்போம். எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. நீங்களே இருங்க, நாங்களாக இருக்க மாட்டோம், எது இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்க, கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் தாவேகா மனநிலை என்னென்னா, இனி 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்தியா கூட்டணி என்ற பெயரே நம்ம எடுக்க வேண்டாம். சந்திப்பு என்பது நிலைப்பாடு. இப்போ சோனியா காந்தி டெல்லியை சந்திச்சாங்க, சோனியா காந்தி ராகுல் சொன்னாங்க, எதிர்க்கட்சி சந்திக்க வேண்டியது கடமை. ஏன்னா அதுவும் ஒரு மரியாதை. இங்கே கூட்டணியில் இருக்காங்க, இங்கே அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, ஆட்சி நடக்குது, சந்திக்கிறாங்க. இதே கேள்வியை நீங்கள் சொல்லுங்க, இதே கேள்வியை தமிழ்நாட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணி, கர்நாடகத்தை கேரளாவில் எதிரும் புதிரும். அதனால் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தாவேக்காக ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவை, அதனால் கொடுத்தாங்க, போங்க, அதுக்கான செட்டில்மெண்ட் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகா என்னுடைய அந்த சித்தாந்தத்தை கொஞ்ச நாளைக்கு பாஜக எந்த தொந்தரவும் பண்ணாது. காரணம் என்றால் அவங்க ஆட்சி கண்டினியூ இருக்கட்டும் தான் அவங்க டெல்லி பிஜேபி விரும்புது. அதனால் கண்டிப்பாக பாஜக அரசுக்கு எதிராக தாவேகா ஒருபோதும் செயல்படாது. காரணம் என்றால் அந்த அளவுக்கு, ஏன்னா நீங்கள் திமுகவையும் சாதனை நினைக்காதீங்க, எத்தனை வருஷமாக அவங்க போராட்டிட்டு எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு இயக்கம் அழியுதுன்னா அது அழிஞ்சு போய் கரைஞ்சி போனால் அது அதிமுக தான். ஸோ அதிமுக என்பது இனிமேல் நிகழ்காலம் இல்லை, எதிர்காலமும் இல்லை. ஆகவே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடைந்து போன பானையான ஒரு நிலைப்பாடு அதிமுக நிலைப்பாடு இன்னும் இருக்குது. ஸோ அந்த நிலைப்பாடு பார்க்கின்ற போது டெல்லி பாஜக தாவேகா அரசு மீது கண்டிப்பாக தவறுகளை சுட்டி காட்டலாம். இன்றைக்கி கூட டெல்லியில் பிஜேபி மைய கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தவறுகளை சுட்டி காட்டுங்க, தாவேகா அரசுடைய குறைகளை சுட்டி காட்டுங்கன்னு. ஆனால் தாவேகா அரசு குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு அளவுக்கு இங்கே பிஜேபியில் விஷயம் தெரிஞ்ச ஆளு தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. ஓகே, அடித்து சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பிஜேபியில் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லோரும் மாநில தலைவர் ஆகணுன்ற ஒற்றை இலக்கம் நோக்கி இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? கேடி ராகவன் அப்படி தான் இருக்கிறாரு.
தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காரு, எல் முருகன் இருக்காரு, ராம சீனிவாசன் இருக்கிறாரு, வானதி சீனிவாசன், எல்லாருமே பதவி வேணும் என்ற நோக்கில் இருக்காங்களே தவிர்த்து இங்கே என்ன குறை, மாநில அரசு என்ன தவறு செய்யுதுன்னு ஒன்றுமே கிடையாது. எதுவுமே கேட்கலையே. என்னை அண்ணாமலை வந்து திமுக ஆட்சியுடைய ஊழலை தட்டி கேட்டு ஆளுநரை சந்தித்து ஃபைல் கொடுத்தனால தான் அண்ணாமலை பிராண்டு உருவானார். அதே நேரத்தில் ஏன்னா எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு வருஷம் 5 வருஷம் நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டிங்களா 5 லட்சம் கோடி உங்கள் ஆட்சி பங்கில் வந்துடும். ஐயா தமிழ்நாட்டில் 5 வருஷம் நீங்கள் ஆட்சி அமைச்சுன்னா 5 லட்சம் கோடி இன்லீகல் பணம். அப்போ இதெல்லாம் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அப்போ குற்றங்களை தண்டு கேட்க வேண்டுமானால் குண்டு கூலியான ரோடு மட்டும் அது மட்டும் இல்லை, குற்றங்கள் ஒரு அரசு நடக்கின்றது. அந்த அரசில் ஒவ்வொரு அமைச்சர் இருக்கிறார்கள். அந்த அமைச்சரவையில் என்னென்ன கலெக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி கொள்ளடிக்கிறாங்க பார்க்கணும். அந்த அமைச்சரவை துறை சார்ந்த அதிகாரிகள் எப்படி சாப்பிட்றாங்க பார்க்கணும். இந்த அரசாங்கம் ஒரு மாதம் வந்தோன்னா இப்போ தாவேக அரசில் என்ன நடக்குது, மந்திரிகள் பெரிய விசேஷமான இல்லாட்டாலும் சில குறிப்பிட்ட மந்திரி தான் ஏதோ அங்கங்கே டீல் பண்ணுறாங்க. சில பாதி மந்திரி சபையோட மந்திரிகளும் எதுவுமே தெரியாது. அப்போ அதிகாரிகள் தான் வழி நடத்துகிறாங்க. அப்போ அதிகாரிகள் வழி நடத்துக்கிட்ட போது சில அதிகாரிகள் நினைக்கிறாங்கன்னா, நீ கடந்த ஆட்சியில் 1 கோடி கொடுத்தால டிரான்ஸ்ஃபருக்கு, எங்களுக்கு 25 லட்சம் கூடிய நாங்கள் பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி, மணராட்சி, மெட்ரோ வாட்டு, டோட் போர்டில் பணம் கொட்டுறாங்க. புரோக்கருங்களை வச்சு வசூல் பண்ணி சாப்பிட்றாங்க பல ஊழல் அதிகாரிகள். அப்போ இதில் நீங்கள் என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் வந்து. ஸோ இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்குது. அப்போ இந்த மாதிரி தவறுகளை சுட்டி காட்டுவது எதிர்க்கட்சி காட்டணும். எதிர்க்கட்சி காட்டும் போது கண்டிப்பாக ஊழல் விஷயத்தை அதிமுக வாய்த்திறக்காது. திமுக ஊழல் விஷயம் ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணவங்க தான். ஓகே, நீ யோக்கியமாக கேட்பேன்ல சார். இப்போ தாவேக அரசு ஊழல் அரசுன்னு சொல்ல முடியுமா? தாவேக அரசு ஒரு மாதத்திலே ஊழல் செய்து விட்டது. இந்த அரசு ஊழல் அரசுன்ட்டு திமுக பேச முடியுமா? அதிமுக பேச முடியுமா? 2 பேரும் கூட்டு குர்பானிகள். எப்படி பேச முடியும் சொல்லுங்க? அப்படி பேசக்கூடியவர்கள் பிஜேபி தலைவர்களை பேச வேண்டும். பிஜேபி தலைவருக்கு என்ன மெட்டீரியல் இருக்குது? மெட்டீரியல் இல்லையே சார். ராம் மெட்டீரியல் தான் சார் நீங்கள் பார்க்கணும். அண்ணாமலை வந்து தான் பேசணும் அண்ணாமலை. அதனால தான் தாவேக வெயிட் அப்படியே சைலண்டாக இருக்க காரணம்னா அண்ணாமலை கேட்கக்கூடிய டேட் ஆஃப் அந்த தகவலுக்கு திமுகவே தடுமாறிச்சு. தாவேக கட்சியை ஏமாத்திரம் சொல்லுங்க. ஸோ இல்லை நான் என்ன சொன்னால் புள்ளி விவரம். இப்போ நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கிறேன், நான் ஒரு கெஸ்ட்டாக இருக்கிறேன்னா கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு நான் பதில் சொன்னால் தான் நான் கெஸ்ட்டு, நீங்கள் ஆங்கரு. இல்லாட்டா ஒன்றுமே இல்லை, இல்லையே, அர்த்தமே இல்லையே. அதுபோல் பாஜகவில் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் திமுகவோ அதிமுக தவறுகளையோ அல்லது இப்போ தாவேக்காவில் உள்ள அரசு ஊழல் அதிகாரிகள் செய்கிற தவறுகளையோ அவங்க அது என்ன நடக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. எதுவுமே தெரியாது. தெரியாதவங்க குறைகளை தட்டிக்கல்னா சீனி சக்கரை சித்தப்பா ஷீட்லேயும் நக்கு தான் நக்கிட்டு ஸ்டாலின் சொல்லுவார் பாருங்க. சீனி சக்கரை சித்தப்பா ஷீட்லேயும் நக்காப்பான்னு சொல்லி போல டெல்லி பாஜக தலைவர் சொல்லி உள்ளார்கள். ஆனால் தமிழ்நாட்டு பாஜக தலைவர் என்ன தெரியும் சொல்லுங்க சார். ஓம்காளி ஜெய்காளி பாரத மாதா ஜனக்கு சோறு போடாது. அது நம்முடைய சனாதன சிந்தனையான தத்துவம். ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் செய்கின்றார்களா? அந்த திட்டங்கள் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு சொல்லிக்கின்றதாண்டு குறைந்தபட்சமாக அந்த ஆர்வம் இல்லையே. குறைந்தபட்சமாக இவங்க டிடெக்டிவ் மென்டாலிட்டி இருக்கும்போது நீங்கள் என்னத்தை குற்றத்தை குறைகளை சுட்டி காட்ட போகிறீங்க சொல்லுங்கள். 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி. திமுக ஒரு ஊழலை பற்றி கூட திமுக ஆட்சி இப்படி பேசலைன்னா நீ யோக்கியனா கேட்பாங்க. அவங்க நீ யோக்கியனா கேட்பாங்க. 2 கூட்டு குர்பானிகளும் களவாணிகளும் என்ன பண்ணுவாங்க? ஏய் நீயும் கொள்ளாடி நானும் கொள்ளாடிக்கிறோம், நமக்கு என்ன தேவையில்ல, மக்களை வரி பண்ண எப்படி போனால் உனக்கு என்ன? அப்பப்போ நீங்கள் பிரதமரை திட்டணும், அப்பப்போ உள்துறை அமைச்சர் திட்டணும், அப்பப்போ ஆளுநரை திட்டணும். நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு வீலை விட்டு ஓட வேண்டியதான். இனிமேல் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் தேடி ஓடுவாங்க. இதில் தமிழ்நாட்டு அரசில் கைவந்த கலை சார். ஆகவே மத்தியில் அந்த மைய கூட்டத்தில் பாஜக தலைவர்கள் தலைமை ஆல் இண்டியா தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டு தலைவர்களை பார்த்து அதை பண்ணுங்கள், எந்த இதுவும் இங்கே பண்ண போகிறது கிடையாது, எந்த வளர்ச்சியும் காணப்படுறது கிடையாது. ஆகவே டெல்லி பிஜேபி சும்மா ஒரு சீனை போடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஊழல் பெருச்சாளிகள் பல பேர் 300 கோடி 400 கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாங்க. இவங்களாம் சிந்தனையாளர்களா, சனாதனவாதிகளா, பாஜக உண்மையான விசுவாசிகளா இல்லையே? அப்போ எங்களுக்கு தெரியாதா? ஏன் எங்கிட்ட தைரியம் இருந்தால் எங்கிட்ட நெருக்குதுன்னு பேச சொல்லுங்கள். எனக்கு எல்லா பர்டிகுலரும் எனக்கு தெரியும் எப்படி நடக்குதுன்னு. அதில் இதெல்லாம் டெல்லி இந்த தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள் நம்பி ஏமாந்ததை விட யாமரோட என்ன மாதிரி ஆள்கிட்ட போஸ்டிங்கை கொடுத்தா நான் கண்ணில் விரல் விட்டு ஆட்டுவேன். அண்ணாமலையை விட 1000 மடங்கு செயல்பட முடியும். அவ்வளோ விஷயங்கள் என் மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது, புரியுதா? அதனால் எதுக்கு தேவையில்லாம மேட்ரு இவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணாமலை இந்த தாவேக அரசுடைய ஊழல்களை அவர் மட்டும்தான் தட்டி கேட்பார். அவர்கிட்ட தான் எவிடன்ஸ் இருக்கும், அவர் தான் டாக்குமெண்ட்ரியோட கேட்பார். பிஜேபியோட இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் தமிழ்நாட்டில் யாருமே கேட்க சரக்கு இல்லை சார். ராம் மெட்டீரியல் இல்லாமல் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? சும்மா சொல்லிட்டு இருக்க வேண்டியது அவ்வளோதான். பட்டாம் போதெல்லாம் அது சரியில்லை, இதில் ஒன்று தாவேக அமைச்சர் சொல்கிற வார்த்தையாக ஒன்று நீ இப்படி செய்யலாமா? தாவேக அரசு விசிலோடு இருக்கக்கூடாது, அசலோடு இருங்கன்னு சொன்னாங்க தமிழரசு சவுந்தரராஜன்.
அப்போ நான் என்ன கேட்டேன், அதுக்கு என்ன அசல் இல்லை, பிசிலும் ஓகே, அசல் இல்லாவிட்டால் எப்படி முதலீடு லாபம் சம்பாதிக்க முடியும்? சும்மா வார்த்தைகளா பேசுறதுக்கு நல்லா இருக்கும், பட் அரசு அலங்கார பொருளாக இருக்கலாம். அந்த வார்த்தைகள் அலங்கார பொறுமை இருக்குமே தவிர்த்து நடைமுறையில் மக்களுக்கு தேவையான எதிர்க்கட்சிகளை தட்டி கேட்கக்கூடிய அந்த வல்லமை தமிழ்நாட்டில் உள்ள இங்கே இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு, பாஜக தலைவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஏதோ தலைவராக இருந்தவொடனே எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க. எல்லாம் ஒரு தலைவராக இருந்தவொடனே எல்லாம் எனக்கு தெரியும். அது உங்களுடைய முட்டாள்தனம், உங்களுடைய அறியாமை சிந்தனைகள். ஆகவே அண்ணாமலையை கண்டு அவங்க தாவேக்க ஏன் பயப்படனா அவர்கிட்ட ரா மெட்டீரியல் ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. அதனால தான் அவர் சும்மானு இல்லை, எல்லாம் உலக நாடுகளில் பல அரசியல் வல்லுநர்கள் பண்ணுறாங்க. இப்போ டெய்லி பேப்பரில் பல ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், மாற்று சிந்தனை உள்ள அதிகாரிகள், நிறைய பேர் தலைவர்கள்லாம் தாவேக அண்ணாமலை கூட இணைந்து செயல்படுறதுக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்குறாங்க. அவர் போட்ட விதை மிகப்பெரிய இதுவாகும். ஆனால் அதை டேமேஜ் பண்ணால் தான் இங்குள்ள பிஜேபியில் சில தலைவர்களுக்கு குழப்பம் நடத்த முடியறதுக்காக ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க சார். பார்ப்போம் சார். நிறைய தகவல்கள் எங்களுக்காக அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டது என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி.